நாடு முழுவதும் புதிதாக 391 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றால் புதிதாக 391 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், கொரோனா தொற்று பாதித்து சிகிச்சை பெற்று வருவோர்களின் எண்ணிக்கை 5755ஆக அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் பெண் ஒருவரும், மகாராஷ்டிராவில் முதியவர் ஒருவரும், கேரளாவை சேர்ந்த ஆண் ஒருவரும், தமிழ்நாட்டில் 79 வயது ஆண் என மொத்தம் 4 பேர் கொரோனாவால் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் 194 பேர் கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ராஜஸ்தானில் வாடிக்கையாளர் கணக்கிலிருந்து சுமார் 4.5 கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் வங்கி பெண் மேலாளரை போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் செயல்படும் தனியார் வங்கியின் மேலாளராக பணியாற்றி வந்த சாஷி குப்தா என்பவர் 41 வாடிக்கையாளருக்கு சொந்தமான 110 நிரந்தர வைப்பு கணக்கை மூடிவிட்டு அதிலிருந்து 4,58 லட்சம் ரூபாயை எடுத்ததுடன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதில் பணத்தையும் இழந்துள்ளார். மகாவீர் என்ற வாடிக்கையாளர் இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் கடந்த 3 ஆண்டுகளாக இதுபோன்ற மோசடி நடந்தது தெரியவந்தது. இதையடுத்து சாஷி குப்தாவை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே துணை மின் நிலைய ஆயில் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. கயத்தார் அருகே ஐயனார் ஊத்து பகுதியில் தமிழக மின்சார வாரியத்திற்கு சொந்தமான துணை மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்குள்ள ஆயில் கிடங்கில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. கரும்புகை அதிக அளவில் வெளியேறியதைத் தொடர்ந்து கோவில்பட்டி, கங்கை கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 4 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. பெங்களூரு ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிசிசிஐ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது துயரமான சம்பவம் என்றும் அதிர்ச்சியளிக்கும் நிகழ்வு எனவும் கருத்து தெரிவித்துள்ள பிசிசிஐ, இந்த சம்பவம் நிகழ்ச்சி திட்டமிடலில் உள்ள குறைபாடுகளை காட்டுகிறது எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் இது ஒரு தனியார் நிகழ்ச்சி என ஒதுக்கிவிட முடியாது என்றும் அனைத்து தரப்பும் இணைந்து இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க உரிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் சிந்து நதி வறண்டு காணப்படுவதால் உடனடியாக தண்ணீர் திறந்து விடுமாறு 4வது முறையாக இந்தியாவிற்கு பாகிஸ்தான் அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த இந்தியா பாகிஸ்தானுக்கு பகிரப்படும் சிந்து நதிநீரை நிறுத்தியது. இதனால் பாகிஸ்தானின் ஜம்ஷோரா பகுதியில் சிந்து நதி முற்றிலும் வறண்டு போய் மணற்பரப்பாக காட்சியளிக்கிறது. இதே நிலை நீடித்தால் இன்னும் சில நாட்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்க, மறுபக்கம் பஞ்சாப் மாகாணம் ஒதுக்கப்பட்ட பங்கை விட அதிகமான தண்ணீரை எடுத்துக் கொள்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. சிந்து மாகாணத்திற்கு அரசு சார்பில் தண்ணீர் திறக்கப்படவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. இதனிடையே கடும் தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் என்பதால் உடனடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என பாகிஸ்தான் அரசு சார்பில் 4வது முறையாக இந்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் பேசிய முதல்வர், கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என்றும் ஒவ்வொரு பூத்திலும் 30% புதிய வாக்காளர்களை கண்டிப்பாக திமுக உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் களம் 2026 தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்கும் விதமாக மக்களை சந்திக்க புறப்படும் கட்சி தோழர்களின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற தலைமை தொண்டனாக வாழ்த்துவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தனக்கு
தனக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் உள்ள கருத்து மோதலால் கட்சிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பாமகவில் தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ராமதாஸ், ஆடிட்டர் குருமூர்த்தி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சைதை துரைசாமி அடுத்தடுத்து ராமதாஸை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் இங்கு எல்லா பிரச்சினைக்கும் தீர்வு இருப்பதாக தெரிவித்தார். குருமூர்த்தி ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது காம்ப்ரமைஸ் பண்ணுவார். வழக்கமாக ஏற்கனவே ஓபிஎஸ் இந்த மாதிரி பேசினார். இப்போ உங்கள்கிட்டையும் அது தொடர்பாக நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள காம்ப்ரமைஸ்காண்டி தான் வந்திருக்காராயா? ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். அதனால் அங்கே பேசினார். என்னுடைய பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல இல்லை இல்லை அது காம்ப்ரமைஸ் எந்த அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா காதில் ஓத நாட்டிலும் இந்த உலகத்தில் தேர்வு இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இது அல்ல. கூட்டணி யார் முடிவு செய்வாங்க? நீங்க தான் முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. இது யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், பாஜக கூட்டணியில் சஸ்பென்ஸ் இருக்கிறது, கொஞ்சம் காத்திருங்கள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவரையும் அரவணைத்து செல்லும் வகையில் தங்கள் கூட்டணி இருக்கும் என்று குறிப்பிட்டார். விஜய் இதெல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் சொல்லுவார்கள். கூட்டணி என்று வரும்பொழுது அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியாக எங்கள் கூட்டணி இருக்கு. அமித்ஷா வரும்போது கூட்டணி தலைவர்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. உங்களை எல்லாம் கூப்பிட்டு தானே பண்ணுவோம், தெரியாமையா பண்ணுவோம். முழுமையடையும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு வெயிட் பண்ணுங்கண்ணா, கொஞ்சமா சஸ்பென்ஸ் வேணாமா உங்களுக்கெல்லாம்? எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஜூன் 11 முதல் 14ஆம் தேதி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம், புதிய உறுப்பினர் சேர்க்கை, கிளைக்கழகம் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது, சார்பு அணி நிர்வாகிகள் தேர்வு செய்வது உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. கேரளாவில் பிரபல நடிகரும் பாஜக நிர்வாகியுமான கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மகளுக்கு எதிராக போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் கிருஷ்ணகுமாரின் மகள் தியா கிருஷ்ணா நடத்தி வரும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் 3 பண மோசடியில் ஈடுபட்டிருந்ததாக கிருஷ்ணகுமார் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். இந்நிலையில் ஒரு ஊழியர் அளித்த புகாரின் பேரில் கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது மகள் தியா கிருஷ்ணா மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர். பெண் ஊழியரை கடத்திச் சென்று மிரட்டி பணம் பறித்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.